தமிழ் அது வெறும் மொழி அல்ல, நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு. தமிழ் என்பது நமக்கு வெறும் பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். தமிழ் என்பது நம்மளுடைய பெருமை. பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, திறமையான புலமைதனில் வெளிநாட்டவர் வழங்கிட வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அப்படி நம்மளுடைய தாய்மொழியான தமிழை வேறு மொழிக்காரர் பாராட்டினா புகழ்ந்தா எந்த அளவுக்கு நமக்கு பெருமையாக இருக்கும், யார் நம்ம மொழியை புகழ்ந்திருக்கா, என்ன புகழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரலாம். Tamil is India's gift to the world. Tamil literature is eternal and Tamil culture is global. In the same way, Tamil people have also served humanity with their talents. And I proudly say, India's Vice President, Thiru C.P. Radhakrishnan ji, our Foreign Minister, Dr. Jaishankar ji, who is with us today, Finance Minister, Nirmala Sitharaman ji, who has presented our budget 9 times. Dr. Murugan, our Minister of State for Information and Broadcasting, are all, they are from Tamil Nadu. In the same way, the members of the Tamil diaspora in Malaysia are serving the society in various fields. In fact, the Tamil diaspora has been here for many centuries. Inspired by this history, we are proud to have established the Tiruvalluvar chair in the University of Malaya. We will now set up a Tiruvalluvar Center to further strengthen our shared heritage. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் மலேசியா போயிருக்கார். அங்கே தமிழ் மொழியை பற்றி, தமிழர்களை பற்றியும், குறிப்பாக இருக்கக்கூடிய சில ஆளுமைகளை பற்றியும் அவர் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கார். நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி நேற்று அவர் தமிழை பற்றி பேசுறது கிடையாது. அவர் பல நாட்களாக அவர் தமிழை பேசியிருக்காரு. அவரை பின்தொடர்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும். 2013 அவரை தான் பிரதமர் வேட்பாளராக அறிவித்த போது முதல் மாநாடே தமிழ்நாட்டில் தான் போட்டாங்க, திருச்சியில் போட்டாங்க. அந்த மாநாட்டில் முழுக்க தமிழில் தான் தன்னுடைய உரையவே தூங்கினார். அவர் இன்றைக்கி அரசியலுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு அவர் 2013 அவர் தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி 2008 குஜராத் முதல்வராக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு பலமுறை வந்திருக்கார். அப்பவும் அவர் தமிழில் பேசுவதற்கான பல முயற்சியில் ஈடுபட்டுருக்கார். ஸோ அவர் தமிழுக்கு அவருக்கும் தமிழுக்குமான பற்று அப்படின்றது ரொம்ப மிகப்பெரியது. என்னென்னலாம் அவர் தமிழ் மொழிக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் மலேசியா போயிருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நடுவில் பேசுகிறார். இங்கே எப்படி நிறையா தமிழர்கள் பொது சேவையில் ஈடுபட்டு மலேசியா மாதிரியோட நாட்டோடைய வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் ஏன் கூட நிறையா பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களாக இருக்காங்க, தமிழ்நாட்டை பின்புலமாக கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பேர் சொல்கிறார். முதல்ல நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக இருக்கார். அவர் சொல்கிறாரு, எங்கள் நாட்டுடைய துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழராக தான் இருக்கார். அடுத்து ஜெய்சங்கர் அவர்கள் அந்த நிகழ்வுலே இருந்தவர் சொல்கிறார், இவரும் தமிழ்நாட்டை பின்புலமாக வைத்து இயங்கக்கூடிய ஒருவர். அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்களையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இது போக எல் முருகன் அவர்கள் ஒரு இணையமைச்சர், அவரையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி இத்தனை தமிழர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பாரத தேசத்துடைய ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போராடுறாங்க. இங்கே எப்படி மலேசியாவில் தமிழர்களுடைய பங்கு இருக்கோ அதே மாதிரி இந்தியாவிலையும் தமிழர்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறார். மலேசியாவில் அவர் இன்னமும் என்னென்னலாம் பண்ணுறாருன்னா, மலேசியாவோட யூனிவர்சிட்டியில்
திருவள்ளுவருக்குன்னு ஒரு அமர்வு வந்து ஏற்படுத்துகிறாரு. அங்கே தமிழருக்கும் மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு ஒற்றுமை வேணும், கலாச்சார ரீதியாக நம்ம வந்து ஒற்றுமையோடு இயங்கணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து ஒரு ஸ்டடி சென்டர்ஸ் வந்து உருவாக்குறாரு மலேசியா யூனிவர்சிட்டியிலே. இது மலேசியாவில் சமீபத்தில் பாரத பிரதமர் வந்திருக்காரு. இன்னும் கடந்த காலங்களில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பாரத பிரதமர் வந்து எங்கே போனாலும் தமிழையும் தமிழர்களையும் வந்து கொண்டாடாமல் இருந்ததே கிடையாது. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அங்கே போய் அவருடைய உரை ஆற்றும் பொழுது அவர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு வலுவான ஒரு சொல்லாடலை வந்து அங்கே சொன்னார். நம்ம ஊர் கணியன் பூங்குன்றனார் கிட்டத்தட்ட 3000 வருடத்திற்கு மேலே பழமையான ஒரு புலவர். அவருடைய இந்த பெரிய தத்துவம், உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எல்லோரும் நம் உறவினர்கள் அப்படின்றத பாரத பிரதமர் வந்து யூஎன்னோடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசினார். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அதே செக்யூரிட்டி கவுன்சிலில் இன்றைக்கி பேசின இம்ரான்கான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிறைய சூசைட் பாம்பர்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, அப்போ வந்து தமிழர்கள்லாம் வந்து தீவிரவாதிகள் நீங்கள் சொல்லுவீங்களான்னு சொன்ன அதே மேடையில் தான் பாரத பிரதமர் அவருக்கு பின்னாடி போய் பேசி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய பெருமையை நிலைநாட்டிட்டு வந்தார் பாரத பிரதமர். அடுத்ததாக திருக்குறளுக்கும் பிரதமருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்குது. போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து மேற்கோள் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கார். சியாச்சினில் இராணுவ வீரர்களோட வருஷம் அவர் வந்து தீபாவளி கொண்டாடுறது வழக்கமாக வச்சுருப்பார். அங்கே வந்து அவர் திருக்குறளை வந்து அடிக்கோள் காமிச்சிருக்காரு. எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் திருக்குறளுடைய ஒரு திருக்குறளையாவது அடிக்கோள் காமிச்சு அங்கே ஒரு உவமையாக திருக்குறளை வந்து பயன்படுத்துகிறதா ஒரு வழக்கமாக வச்சுட்டுருக்காரு. இது வெறுமனவே திருக்குறளை மட்டும் பேச்சுக்காக திருக்குறளை மட்டும் பயன்படுத்தாமல் திருக்குறளுக்கு அவர் என்னென்னலாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தமிழ்நாட்டில் நம்ம சோழிங்கநல்லூர் பகுதியில் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் ஒரு தமிழக வளர்ச்சித்துறை ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 10 மாடி. முதல்ல நான் 2008-09 காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தரமணியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இப்போ நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸோட அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் தமிழ் இந்தியாவுடைய பாரம்பரியமான ஒரு மொழி, ரொம்ப பழமையான மொழி அப்படிங்கிறத உணர்ந்து சோழிங்கநல்லூரில் தமிழ் ஆராய்ச்சி மையம், மத்திய அரசுடைய ஆராய்ச்சி மையத்துக்கு ஒரு தனியாக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா திருக்குறளை பல மொழியில் மொழிபெயர்த்துருக்காங்க. குறிப்பாக குஜராத்தி, பப்புகுனியா போகும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய பிரதமருக்கு திருக்குறளை அந்த மொழிக்கு மொழிபெயர்த்து அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நாட்டில் பல இடங்களில் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் வந்து ஈடுபட்டுருக்காங்க. குறிப்பாக ஹிந்தி மொழியில் இதை வந்து மொழிபெயர்த்து பல மாநிலங்களில் திருக்குறளை அவங்களுடைய தாய்மொழியிலேயே படிக்கிற அளவுக்கு வந்து பாரத பிரதமர் வந்து தமிழுடைய பெருமையை கொண்டு போய் சேர்க்குறாரு. காசியும் ராமேஸ்வரமும் எந்த அளவுக்கு நம்ம ஹிந்து மக்களுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். பொதுவாக இந்துக்களுடைய பிரதானமான நம்பிக்கை என்னென்னா காசியும் ராமேஸ்வரம் ஒரு வாட்டி போயிடணும் அப்படின்றது இருக்கும். ஸோ காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இதை நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா காசி தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் டிசம்பர் மாதம் நடத்துகிறாரு. இந்த காசி தமிழ் சங்கத்தில் தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் அந்த காசி தமிழ் சங்கத்துக்கு அங்கே போகிறாங்க. அங்கே அந்த மாநிலத்தோட முதல்வரே நேராக வர்றாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிறைய வாட்டி வந்திருக்காரு. இந்த காசி தமிழ் சங்கத்தில் தமிழர்களுடைய பெருமை, தமிழ் மொழியோட வளமையை யூபி மாதிரியான மாநிலத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையில் தான் அவர் ஈடுபட்டுருக்காரு. வெறும் காசி தமிழ் சங்கம் மட்டும் இல்லாமல் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்லேயும் நடத்திட்டு இருக்காரு. ஸோ சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்துக்கும் இங்கேருந்து குஜராத்துக்கு மக்களும் குஜராத்தி மக்கள் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு அளவுக்கான ஒரு ஏற்பாடை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா பல இடங்களில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் பாரத பிரதமர் ஈடுபட்டுருக்காரு. தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்றது உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பல முயற்சிகள் ஈடுபட்டுருக்காரு. அதில் ரொம்ப குறிப்பிட்டு 1-2 நான் சொல்கிறேன். செங்கோல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய அடையாளம். செங்கோல் அப்படின்றது நம்மளுடைய மன்னர்கள் பல பேர் செங்கோலை நிறுவி ஆட்சி செய்தார்கள், அறத்தின் பேரில் ஆட்சி செய்தார்கள். அந்த அறத்திற்கு அடையாளமாக செங்கோல் அப்படின்றது இருந்தது. அந்த செங்கோலை நம்ம ஊரில் தயாரித்து இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஆதீனங்கள்லாம் கொண்டு போய் அப்போ இருந்த பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு கிட்ட போய் அதை கொடுக்கும்போது அவர் வந்து அந்த வாக்கிங் ஸ்டிக் அப்படின்ற அளவுக்கு தான் அதை கன்சிடர் பண்ணி அவருடைய ப்ரைவேட் மியூசியத்தில் கொண்டு போய் வச்சுட்டார். ஆனால் அதோடைய பெருமைகளை உணர்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதுசாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்தில் அதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுகள் ஏற்பாடு பண்ணி அந்த செங்கோலை கொண்டு போய் நம்மளுடைய பாராளுமன்றத்தில் நடுவில் வச்சுருக்காரு. இது அறத்தின் பேரில் நம்ம ஊருடைய ஆட்சி இருக்கும், நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், இதை எதுவும் விட்டு போகக்கூடாது அப்படின்றத ஒரு அடையாளமாக
தான் அந்த செங்கோலை கொண்டு போய் வச்சிருக்காரு. இது வந்து தமிழர்களுக்கே ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். யாரெல்லாம் பாராளுமன்றத்துக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் சொல்லலாம் இது எங்கள் ஊர்லேருந்து வந்த செங்கோல் அப்படின்றத அவர் பார்க்கலாம். அது வெறுமனவே செங்கோல் நடு விழா மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆதீனங்களையும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு நீங்கள் கேட்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆதீனங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா இங்கேருந்து எல்லாத்துக்கும் சார்ட்டர் ஃப்ளைட்டுக்கு போட்டு எல்லாத்தையும் இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வேதம் முழங்க, தமிழ் வேதம் முழங்க, திருமுறைகள் பாட செங்கோல் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் அவர் கையில் கொண்டு போய் வச்சார். எந்த அளவுக்கு தமிழர்களுடைய பெருமையை அவர் மதிக்கிறாரு, நடத்திக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த செங்கோல் ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. அடுத்ததாக ரொம்ப பெரிய உதாரணம் அப்படின்னா நம்மளுடைய மாபெரும் மன்னன் ராஜேந்திர சோழன் கடாரம் வரைக்கும் போய் வெற்றி பெற்ற ஒரு ஒரு ஒப்பற்ற ஒரு மன்னன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். தமிழக வரலாற்றிலே இது மாதிரி ஒரு மன்னனே கிடையாதுன்னா அது வந்து நம்ம ராஜேந்திர சோழனை தான் சொல்லணும். அவன் காலகட்டத்தில் அவன் கட்டின கோயில் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். அத்தனை அற்புதமான சிற்பங்கள் இருக்குங்க. ராஜேந்திர சோழனை வந்து புகழ்கிறதுக்கு விதமாக அவனுடைய கீர்த்தியை பாடும் விதமாக கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பாரத பிரதமர் வந்தார். எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோவும் அறியப்படாத ஒரு கோயிலாக தான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்திருக்கு. நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பல வெளிநாட்டவர்கள் இப்போ அந்த கோயிலுக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சிதம்பரம் மாவட்டத்துக்குள்ளே தான் வருது. அந்த சிதம்பரம் மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் வந்து தொல் திருமாவளவன். அன்றைக்கி நரேந்திர மோடி வந்தபோது அவரும் அந்த மேடையில் மேலே இருந்தார். இப்போ சமீபத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ராஜராஜன், ராஜேந்திரனும் இவர்கள்லாம் தமிழர்களா, இவங்கெல்லாம் தமிழர்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறார். இவர்கள்லாம் தமிழர்களா, இவங்கெல்லாம் தமிழர்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பெருமை மிக்க மன்னர்களை வந்து இழுத்து பழித்து பேச தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தமிழரோட பெருமையும் தமிழ் மொழியோட கீர்த்தியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மன்னனுடைய ஆளுமையை புரிஞ்சு நம்ம ஊரில் வந்து நம்மளை எந்த அளவுக்கு கௌரவப்படுத்துகிறார் அப்படின்றத பார்க்கணும். ஒரு பக்கம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க தமிழர்களுடைய பெருமையோ இல்லை தமிழ் மொழியை படித்தா உங்களால் பிச்சை கூட எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் தமிழ் மொழியை வந்து நிந்திச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வேறு ஊருக்காரங்க தமிழ் மொழியோட பெருமையை உணர்ந்து நமக்கு அவ்வளோ பெரிய பெருமையை சேர்த்துட்ருக்காங்க. இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் ஆற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்குது. பிஜேபி இல்லாமல் ஆர்எஸ்எஸ் உடைய காரியகர்த்தாவாக இருக்கும் பொழுதே காஷ்மீரில் ஒரு மாநாடு நடக்கும்போது அந்த மாநாடுக்கு பின்னாடி பாரதியாருடைய புகைப்படம் வந்தது. இந்திய தேசிய ஒற்றுமைப்பாட்டை வந்து வெளிக்காட்டும் விதமாக அங்கே காஷ்மீரில் ஒரு போராட்டம் நடத்தியிருப்பார். அவர் வந்து குஜராத் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். அந்த போஸ்டரில் கூட பாரதியாருடைய புகைப்படம் இடம்பெற அளவில் தான் அவருக்கு தமிழ் மீதான பற்று அப்படின்றது இருந்துக்கிட்டு வந்திருக்கு. இது ஏதோ அரசியலுக்காகவோ ஒரு அரசியல் லாபத்திற்காகவோ செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உண்மையாக தமிழ் மேல் அவர் வைத்திருக்கக்கூடிய மரியாதையை தான் இது வந்து வெளிக்காட்டுது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ ஒரு மலேசியாவில் நம்ம பேசினதை பார்க்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.